ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு 12 வருடத்திற்கு பிறகு மீண்டும் குருவுடைய பெயர்ச்சியானது தற்போது ஏற்பட போகிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை சந்திக்க போகிறார்களா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க போகிறார்களா என்பது குறித்து தான் நாம தெளிவாக பார்க்க போறோம். கிரகங்களிலேயே மிக மிக சுபமான கிரகமாகவும் மிக முக்கியமான கிரகமாகவும் இருப்பது குரு தாங்க. அப்படிப்பட்ட குருவுடைய பெயர்ச்சி தான் தற்போது ஏற்பட போகிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால இனி வரப்போகின்ற அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த சுப காரியங்கள் எல்லாமே தடையின்றி நல்லபடியாக நடந்து முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்த குரு பயிற்சியானது இந்த வருடம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கடந்த மே 14ஆம் தேதி நடைபெற்று இருந்தது. இந்த குரு பயிற்சியில துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகிறது, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. இந்த 2025வது ஆண்டே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஆண்டாக அமைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி என்று வரிசையாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது இந்த 2025ல தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்படக்கூடுங்க. அந்த வகையில் குரு பயிற்சியானது மே 14ஆம் தேதி நடைபெற்று இருந்தது. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இரவு 10:30 மணிக்கு குரு பயிற்சியானது நடந்து இருந்ததுங்க. 2025 மே மாதம் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு குரு பயிற்சியாகி இருந்தார். அங்கிருந்து குருவின் பார்வையானது துலாம், தனுசு, கும்பராசியின் மேல விழுகிறது. குரு சுபத்துவம் முழுமையாக பொருந்திய கிரகமாகவும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்க. அதாவது குருவுடைய ஸ்தானமான பலத்தை விட பார்வை பலமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாங்க. மிதுனம் என்பது குருவுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர். ஜென்மத்துல மிதுனத்துக்கு குரு வரப்போகிறார். குருவுடைய வீடான மீனத்துல சனி ஏற்கனவே குடியிருக்காரு. இப்போது பெயர்ந்து இருக்கக்கூடிய ராகு கும்பத்துல வரக்கூடிய அமைப்பு, சிம்மத்துல கேது இருக்காரு. இதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியுடைய பலன்களானது துலாம் ராசி நேயர்களுக்கு கணிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது குருவுக்கு சிறப்பு பார்வையாக 5, 9 சம சப்த பார்வையாக 7ஆம் பாதமானது உள்ளதுங்க. குரு பார்வை படக்கூடிய வீடுகளுக்கு எல்லாம் விமோசனமானது உண்டாகும். அந்த வகையில துலாம், தனுசு, கும்ப ராசிக்காரர்களுக்கு விமோசனமானது கிடைக்க போகிறது. குறிப்பாக சொல்லணும்னா துலாம், கும்ப ராசிக்காரர்களுக்கு மொத்த பாவ விமோசனமும் கிடைக்க போகிறது. இந்த குரு பயிற்சியால துலாம் ராசிக்காரர்கள் நற்பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து தான் நம்ம தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார். இதனால மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ராசிகள்ல முதல் இடத்திலேயே துலாம் ராசி நேயர்கள் இருக்க போகிறார்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஏனென்றால் குரு பகவான் நேரடியாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்தீங்கன்னா பார்வையிட போகிறார். திருமணமாகாத துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறக்கூடிய வகையில சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு தடையானது வந்துடுது. எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்கல, இரு வீட்டாருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதக அமைப்பானது சரிவர மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களும் சரிங்க. அதே போல பார்த்தீங்கன்னா காதலித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இன்னுமே எங்களுக்கு சம்மதம் கிடைக்கல, அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா இரு வீட்டார்கிட்டையும் இருந்து உங்களுக்கு சம்மதமானது கிடைத்து அவங்களுடைய முன்னிலையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பார்த்தீங்கன்னா திருமணத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது யோகமான சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி, வேலை வாய்ப்பு இரண்டிலையுமே பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு
அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்கின்றது. திருமணமான தம்பதியர்கள் ரொம்ப நாட்களாகவே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்க மாட்டேங்குது, ஏதாவது சில தடைகளானது வந்துருது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனதளவில் சங்கடப்பட்டு கொண்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போது நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கப் போகிறது. அதே சமயம் சகோதரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமையான சூழலானது உருவாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் ஏற்கனவே ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி இருந்தார் இல்லையா, அதுவுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் துலாம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு நீண்ட கால மனக்கவலைகள் எல்லாமே நீங்க போகிறது. உங்களுக்கு உத்தியோகம், தொழில் என்று எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த மாற்றங்களானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா சூழலானது இருக்க போகிறது. இறங்கிய காரியங்களில் வெற்றிகளானது குவிய போகிறது. நீங்கள் எது செய்ய நினைத்தாலுமே அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க கொடுங்க. பண வரவானது மிகவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகிறது. பொருளாதாரமானது உயர்ந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான யோகமானது உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் ஒவ்வொன்றாக சாதகமாக நடந்து முடிய போகிறது. உங்களுடைய பெயர், புகழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது அந்தஸ்து எல்லாமே இப்போது அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் இருக்கின்றது. அவமானத்தால் வீட்டை விட்டு ஊரை விட்டு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி நல்ல பெயரை சம்பாதிக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது. மேலும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா புதிய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், பழைய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய வண்டி வாங்கலாம். இது போன்ற எக்ஸ்சேஞ்ச் விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. எதிரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது உங்ககிட்ட அடங்கி போவார்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய கையானது ஓங்கி இருக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அதே போல் ஐடி வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் இப்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே அப்ராட் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களுமே நடக்கக்கூடிய வகையில் தான் வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஜவுளியில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் வச்சு நடத்துபவர்களாக இருந்தாலும் சரிங்க, இப்போது தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு லாபமானது கிடைக்க போகிறது. விற்பனையை நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். மளிகை கடையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் இப்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஹோட்டல் துறையை சார்ந்தவர்களுக்கும் லாபமானது இப்போது பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு என்பதால தான் இனி வரப்போகின்ற நாட்களில் எந்தவித தொழில் செய்யக்கூடியவர்களாக துலாம் ராசி நேயர்கள் இருந்தாலும் சரிங்க, இன்னுமே அதீதமான கவனத்தோடு முயற்சிகளை போட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலில் ஈடுபட்டுட்டு வர வேண்டும். அப்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான லாபமானது, ஆதாயமானது கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைய கொடுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இது போன்ற அமைப்பானது உருவாகும். சனி உச்சமாக இருப்பதால் அதிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. எனவே இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக தொழிலில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது. பெண்கள் மட்டும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் பொதுவாக அனைவருமே முதுகு, தண்டுவடம், முட்டி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க
இருக்க வேண்டுங்க. நடக்கும்போதோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் அடியெடுத்து வைக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க வேண்டும். குலதெய்வ வழிபாடுகள் செய்துட்டு வர இன்னுமே அதீதமான நல்ல பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி சென்று வாருங்க. இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே நெய்விளக்கு தீபத்தையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இன்னும் நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.